பொங்கல் அப்படி சொன்னாவே விழா காலமா தான் தமிழ்நாட்டுல இருக்கும். ஆனா இதே பொங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியுமா? அதுவும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவ்வளவு போராட்டம் நடக்குது. இது ஏன் சமூக ஊடகங்கள்ல தெரிஞ்சாலும் பெரிய ஊடகங்கள்ல வரமாட்டேங்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அது என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோல பார்த்துலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில இருந்து. முதல்ல இந்த பொங்கல்ல நடக்கிற பிரச்சனை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அதாவது தாவேகாவோட இன்ஸ்டா போஸ்ட்ல பல போஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. தாவேகாவோட கோலத்தை வந்து வரைஞ்சு போட்டிருப்பாங்க. அது ஒரு 2-3 நாளா செம்ம ட்ரெண்டிங். அதாவது யாரெல்லாம் தாவேகா கோலம் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையான போஸ்டா பொய்யான போஸ்டா தெரியல. பட் அந்த நியூஸ் சர்க்குலேட் ஆனோடனே பல ஊர்களில் பாத்தீங்கன்னா எல்லாருமே தாவேகா கோலம் போட ஆரம்பிச்சாங்க. இன்னும் உண்மையை சொல்ல போகணும்னா விஜய் மேல இருக்கிற அன்பால அந்த தாவேகா கோலம் வரைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களோட ரீல்லே வந்து அதை என்னால பார்க்க முடியுது. இப்போ 2 நாளா அந்த தாவேகா கோலம் வரையப்பட்டனால இன்னைக்கு காலையில மறுபடியும் தாவேகா கோலம் வரையப்பட்டது பார்த்த உடனே அங்க இருக்கிற திமுகவோட பிரமுகர்கள் எல்லாம் வந்து மிரட்டுறாங்க. இப்ப அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங். அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஓட்டு வேற, இந்த கோலம் வேற. நாம வந்து பிரியப்பட்ட ஒரு ஆசைக்கு ஒரு போட்டிங்க நம்ம கட்சி கோலத்தை தாங்க அழிக்க முடியும், அதெல்லாம் செய்ய முடியாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிறத என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போட்டு கொண்டு வந்து காமிக்க முடியுமா உங்ககிட்ட அப்படின்னு அப்படின்னு கேட்டேன் நான். இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நாய்களுடைய பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? பாதிக்கப்பட்ட நாய்களை அப்புறப்படுத்தி ஒரு தனியார் இடத்துல வச்சு அந்த இடத்துல சாப்பாடு போட்டு பார்த்து அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் அமைச்சிருவோம். இன்னொன்னு பாதிக்கப்படாத நாய்களையும் நாங்க தனியார் இடத்துல வச்சு அவங்களுக்கு ஊசி போட்டு அமைச்சிருவோம். இதுதான் ப்ராசஸ். தேவையில்லாத நாய்களை வந்து அகற்றிடுவோம். இதுதான் ப்ராசஸ். எந்த நாயை வந்து கொல்லுவோம், எந்த நாயை வந்து மருந்து போட்டு சாகடிப்போம் அப்படின்னு சொல்லல. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்கிற நீதி அரசருடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய நாய், ஃபாரின் நாய் வந்து ரோட்ல நடந்து போறதுக்கு தெருநாய்கள்லாம் வந்து தடையா இருக்கா. தெருநாய்கள்லாம் வந்து அங்கங்க படுத்துருக்கிறதுனால இந்த நாய் வந்து ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப கோவமா பிஹேவ் பண்ணுதான். அதனால ஃபாரின் நாய்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சுற்றி உள்ள அனைத்து நாய்களையும் விரட்டுறாங்க. விரட்டி அடிச்சா கூட சரி போவோம், அது எங்கேயா ஓடிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாயும் தூக்கிட்டு போயிட்டு ஏதோ மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்துல ஏதோ வந்து நோய் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாப்பாட்டுல விஷம் வைக்கிறாங்க, அடிச்சே கொள்றாங்க. இப்ப இந்த செய்தி பரவலா வந்த உடனே அங்கேயே பிரச்சனை இருந்துச்சு. இதை பத்தின வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம் ஷார்ட்ஸா. இப்ப புளியந்தோப்புல மறுபடியும் இந்த நாய்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் போய் போராடுறாங்க. போராடின மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்கன்னா, அங்க ஒரு பெண் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும் போது அவங்கள ஆடைகளை கலைக்க பாக்குறாங்க, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே காவல்துறை மக்களுடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த காவல்துறை பாத்தீங்கன்னா திமுக அடியில இருந்துட்டு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க நம்மள அப்படிங்கிற ஒரு திமிருனாலே பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு, அவருக்கு கார் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா இன்டர்வியூ கொடுத்தாரு? எங்களுக்கு காரெல்லாம் வேண்டாம், அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கும் நான் சம்பாரிச்சுப்பேன், எனக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுல ஜெயிச்சா அதுக்கு வந்து தனியா ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. ஆனா ஜல்லிக்கட்டும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தான், அது கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துது. அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. நான் டிகிரி முடிச்சுட்டு சும்மா கிடைச்ச வேலைக்கான போய்க்கிறேன். எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும், கவர்மெண்ட் வேலை மட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வின் பண்ணவரு மேல போய் ஏறி நான் ஒரு நிமிஷம் பேசணும், வின் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா பேசுறதுக்கு. அங்க என்ன பண்றாரு ஒரு திமுக மினிஸ்டர், இல்ல பாலப்பா கீழே பாப்பா கீழே பால பேச முடியாது. இவ்வளவு கேவலமா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மக்களுக்கு நடக்கிற அநீதிகளை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது அவன்யாபுரத்துல இருக்கிற ஜல்லிக்கட்டு மாடுகளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ்ல வந்துச்சு. ஆனா பெரும்பாலும் யாருமே அதை பேசவே இல்லை. எந்த பாதுகாப்புமே இல்லை. இவ்வளவு போலீஸ் இருந்து அடிக்கிறாங்க, மாடு அடிக்கிறாங்க, நிறைய மாடு இறந்தும் போச்சு. இதனால எங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல. பாருங்க, தண்ணினாலும் மாட்டுக்கு தண்ணினாலும் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அடிக்கதான் செய்யறாங்க. இப்ப நீங்க பாக்குற அத்தனை வீடியோவும் ஒரு சில ஊடகங்கள்ல வந்துச்சு, ஒரு சிலது மறைக்கப்பட்டது வரவே இல்லை. இப்ப இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம கடைசி ஒரு பஞ்சா ஆராசாவோட மீம் தான் வைரல். அதாவது ஆராசா அவர்கள் மாணவர்கள் கிட்ட நம்ம ஏதாவது எழுச்சிகரமா பராசக்தி படத்துல வர மாதிரி பேச நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆராசா அப்படி ரிப்ளை பண்றாரு அப்படிங்கறத பார்த்துட்டு எங்களோட சேனல் கமெண்ட் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வேலைக்கு ஏன் முதல்வர் போகலன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? இல்ல வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூரோட டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? எல்லாமே அநீதி தானே சார்?